அனைவருக்கும் அன்பான வணக்கம். இதுவரை நிஷா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைய பதிவுக்கு போகலாம். இன்று திராவிட சொல் விளக்கம் அதை பற்றி பார்க்கலாம். தமிழின் சமஸ்கிருத வடிவமே திராவிடா என்ற சொல் அப்படிங்கிறத கால்டுவெல் 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலில் பதிவு செய்திருக்கிறார். அவர் திராவிடா என்ற சொல்லிலிருந்து தான் தமிழ் என்ற சொல் வந்தது என்பதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார். அதற்கான சான்றுகளை அவரே குறிப்பிடுகிறார். தென்னிந்திய திராவிட மொழிகளை குறிப்பிடும்போது திராவிடியன் என்ற ஆங்கிலோ இந்திய சொல் வடிவை கால்டுவெல் உருவாக்கியுள்ளார். பண்டைய காலத்தில் யவனர்களை திறமிலிதே என்று சொன்னாங்க. தென்னாடு தென்மொழி, தென்னாட்டை திறமிலா, தென்மொழியை திராவிடா என்று உரைத்துள்ளனர். காஞ்சியில் வளர்ந்த சமஸ்கிருத மொழி பெரியாளர்கள் பிறரை குறிப்பிடும் பொழுது திராவிட தேசத்தினர் திராவிட சிசு என்று அழைத்துள்ளனர். அதன் பிறகு 9ஆம் நூற்றாண்டில் காஞ்சியை ஆண்ட நந்திவர்ம பல்லவன் தென்னகத்து தமிழ் மன்னரை திராவிட மன்னர் என்று அழைத்துள்ளார். அதன் பிறகு 14ஆம் நூற்றாண்டில் கங்காதேவி எழுதிய மதுராவிசயம் என்ற சமஸ்கிருத மொழி என்ன சொல்லுது அப்படின்னா, தமிழகத்தை திராவிட தேசம் என்றும் தமிழ் மன்னரை திறமில அரசர் என்றும் எடுத்துரைத்துள்ளது. தமிழ் என்ற சொல் பன்னெடுங்காலத்திற்கு முன்பே வழக்கில் இருந்ததற்கு இதெல்லாம் சான்றுகள். கங்கை சமவெளியில் தமிழ்பூர், தமிழ்குடி, தமிழ்பேடா, தாமுலுக் பல ஊர் பெயர்கள்லாம் இன்றளவும் இருந்து வருகிறது. ஒட்டுமொத்தமான கருத்து இதில் சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, தமிழ் என்ற சொல் பிற மொழியாளரால் அவர்களுடைய மொழி ஒலிகளுக்கு ஏற்ப பல வகையாக திரிந்தது என்பதுதான் வரலாற்று உண்மையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். திராவிட சொல் விளக்கம் இதுதான். நன்றாக படிங்க. நன்றி.